ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்களை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்கள் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஈடாக நம்ம போனால் மட்டும்தான் அவங்க மனசை புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால், அவங்கள நேசிக்கணும், அவங்கள மட்டும்தான் நேசித்து வாழணும். அப்படி நேசிச்சுன்னு சொன்னால் ஒரு ஹஸ்பண்டு ஒரு மனைவி சாகிற வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மனைவியை அவ்வளோ நேசிப்பாங்க. அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி இல்லைன்னா எனக்கு யாரும் கிடையாது, அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மாறாகவே இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நடிகர்லாம் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் டிவோர்ஸ் ஆகிடுச்சி, தனுஷ் டிவோர்ஸ் ஆகிடுச்சி, ஜிவி பிரகாஷ் டிவோர்ஸ் ஆகிடுச்சி. இதெல்லாம் நம்ப முடியுதா? அப்படியே பார்த்தீங்கன்னா ரகுமான் என்னங்க பாவம் பண்ணார். அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க, நியூஸில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது எந்த நடிகர் எவன் டைவர்ஸ் கொடுக்குறானோ அந்த நியூஸ்லாம் எடுத்து வச்சு உடனே ட்ரெண்ட் பண்ணுறது வேலை தான் நம்மளுடைய மீடியா வேலை. ஆனால் என்ன கேட்டால் 30 வருஷமாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி அவங்களால டைவர்ஸுங்கிறது கொடுக்க முடியும்னு தெரியல. அவங்க குடும்ப பிரச்சனையை வெளியில் சொல்ல மாட்டாங்க. எதனால் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்கிறத மன உளைச்சத்துக்கு தான் எல்லாமே போயிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. மனைவி எதுக்காக டைவர்ஸ் கொடுத்தாங்கிறத 30 வருஷம் வாழ்ந்துட்டு டைவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதாவது உள்குத்து இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனைவியை உண்மையாக நேசிங்க. உண்மையாக நேசிச்சேன்னு சொன்னால் இந்த டைவர்ஸ்லாம் நடக்காது. மனைவியை நேசிக்காமல் வேறு ஏதாவது பண்ணி சம்திங் ராங் ஏதாவது பண்ணால் கூட இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. உண்மையாக மனைவியை நேசிக்கிற மட்டும்தான் சாகிற வரைக்கும் மனைவி கூட இருப்பான். நம்ம நிறையா பார்த்துருப்போம், டிக்டாக்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி. ஒரு வயசானவங்க போய் ஒரு பேட்டி எடுங்களேன், அவங்க முதல் சொல்கிறது என்ன தெரியுமா? மனைவி இல்லைன்னா வாழவே முடியாது, மனைவி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, மனைவி இல்லாமல் நான் நொந்து போயிடறேன்ட்டு எவ்வளோ வீடியோ பார்க்குறோம். எவ்வளோ பேர் மனைவி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஆண்களுக்கு பெண்கள் தேவை. பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை, ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் இல்லை. இப்படி தான் உலகம் ஓடிட்டுருக்கு. அப்படிங்கும்போது எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமை இல்லைன்னா வேஸ்ட்டு. இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு. கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்துட்டு மரணிக்கணும். அதான் என்னோடய கொள்கை. இந்த கொள்கை நீங்களும் எடுத்துக்கங்க. மனைவி உண்மையாக நேசிங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெண்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா உங்கள் விருப்பம். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.